ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஸ்டூடியோ எபிசோடு 5 உடைய ஒப்பீனியன் தான். அண்ட் எபிசோடு 5 உடைய டைட்டில் பேர் தி வார். அண்டு இந்த எபிசோடை டைரக்ட் பண்ணது யாருன்னா சேத் ரோகன் அண்டு இவான் கோல்ட்பர்க். அண்டு ரைட் பண்ணது யாருன்னா ஃப்ரைடா பெரஸ். ஓகே, ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்திருந்தாங்க. அண்டு எனக்கு இதில் இருந்த எல்லா நகைச்சுவையும் பிடிச்சிருந்தது. இந்த விங்க்கு, ஸ்மைல், விங்க்கு, அந்த மாதிரி ஒரு கேட்சியான ஒரு காமெடி இதெல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த எபிசோடோடைய டைட்டில் பேர் வந்து வார். அதாவது இந்த கான்டினென்டல் ஸ்டூடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் வாரே போகும். குவீனுக்கும் சாலுக்கும் ஒரு சிவில் வாரே போகும். அண்டு குவீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல் ஒன்று இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடியோவில் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்டும் அவங்க பண்ணதில்லை. ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ் இருக்குது. அந்த ஐடியாஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிஷியேட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க அந்த கான்டினென்டல் ஸ்டூடியோவில். ஆனால் சாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வேறு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று, விங்க்னு ஒரு படம் ஒன்று பண்ணலான்ட்டு பார்க்குறாரு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓவன் கிளைன் மூலமாக டைரக்ட் பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருப்பார். அண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையோட சூப்பராக எடுத்திருப்பாங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா சால் வந்து பார்த்திங்கன்னா குவீன் வந்து ஏதோ ஒரு ஏடகூடமாவது ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு மேனிப்புலேஷனை. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார் ஒரு டீம் மெம்பர்கிட்ட. அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நெப்போலியனுடைய செட்டு வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிற சீனு, அந்த சாலும் குவீனுடைய ஃபன்னியான ரியாக்ஷன், இது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அவருடைய ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இடத்துல வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஒரு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டு, ஒருத்தவங்க வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டு, ஷெட்யூலிங் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நல்லாவே எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் குவீன் வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் பண்ணுறது, சாலும் வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் பண்ணுவார். சால் ரிவெஞ்ச் பண்ணும்போது மேட்டோடைய பர்ஃபார்மன்ஸு, அவரோட பிஹேவியரு, அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்டு எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ரொம்ப மெட்டிகுலஸாக அந்த காமெடி வந்து ரொம்ப டைமிங் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ மேட்டுக்கு வந்து அந்த டைரக்டர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது வந்து ஒரு மாதிரி பேசுவார் மேட்டு. அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஃபன்னியாகவும் இருக்கும். இது வந்து ஒரு காமெடி ஷோ. ஸோ எல்லாமே காமெடியாக எடுத்திருப்பாங்க. ரியலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். பட் இது வந்து காமெடிக்காக நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர்லூ மினி சீரீஸ்ன்ட்டு ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ்காரன் எடுக்கிறான். அது ஒரு பேக்ரவுண்டாக போயிட்டுருக்கும். அந்த வாட்டர்லூ சீரீஸ் எடுக்கிறதுனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்கள்ல, அந்த வாட்டர்லூ சீரீஸ் எடுக்கிறதுனால அங்கே வந்து நிறைய வண்டிகள்லாம் நிறையா வரும். அதனால் பார்க்கிங் லாட் பிரச்சனை வரும். அது ஒரு பாலிட்டிக்ஸ் மாதிரி பேசுவாங்க. ஸோ இதுதான். ஸோ இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான். அண்ட் அந்த கான்ஃப்ளிக்ட் பண்ணி அது ஒரு கேரக்டர் உள்ள கான்ஃப்ளிக்ட். போன எபிசோட்லலாம் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருப்பாங்க. இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ஃப்ளிக்ட், இந்த ஒரு விஷயம் த்ரோட்டு கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, அந்த கான்ஃப்ளிக்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. அண்டு எனக்கு வந்து இந்த ஒரு நிமிஷம். ஓகே, எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்டூடியோ வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். கீழேருந்து அப்படியே கேமரா வந்து பில்டிங்கு டாப்பில் போய் அப்படியே ஓவர்லே ஆகி அப்புறம் வேறு ஒரு இடத்துல லேண்ட் ஆகும். அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. அந்த ஷாட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா குவீன் வந்து காரில் இருப்பாங்க. அப்புறம் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சால் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த பார்க்கிங் லாட் பிரச்சனை அதை பற்றிலாம் கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. அது எல்லாமே நல்லாயிருக்கும். புக் எண்டிங் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு குவீன் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்டு குவீன் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து மற்றவங்க வந்து அவங்கள ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, ரொம்ப சின்னவங்க, அவங்க வந்து தொழிலுக்கு புதுசு, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது.
ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகாக வடிவம் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி சாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டாட்டர் வந்து அவர் வந்து இது ஒரு ஏன்ஷியன்ட்டான பர்சன், ஒரு பூமர் மாதிரி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்கும். அது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 டேரக்டர் வந்து அந்த கான்டினென்டலுக்கு வருவாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் டிஸப்பாயின்மெண்ட் இருப்பார், ஒருத்தருக்கெல்லாம் மாறி மாறி கருத்தில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த எபிசோடில் வந்து குவீனுக்குடைய ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்ட் இவங்க 2 பேருக்குடைய கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதான். அதுக்கப்புறம் அந்த ஏதோ ஒரு பர்கர் ஒன்று த்ரோ பண்ணுற சீன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குவீன் வந்து பர்கர் சாப்பிடும்போது அவங்க அவங்க அந்த பர்கரை கீழே போட்டு ஓடி வருவாங்க. ஏன்னா அவங்க பர்கர் சாப்பிட்றது யாரும் பார்த்துடக்கூடாதுன்ட்டு. ஸோ இதுதான் கைஸ், அது எல்லாமே நல்லா இருந்தது. அண்டு ஸோ இதுதான். அதுக்கப்புறம் குவீன் வந்து டீல் பண்ணுறது அது எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவில் எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்டு எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் டேரக்டராக ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசை, நிறைவேறும். ஸோ அதுக்கான எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுவேன். ஸோ தான். அண்ட் அதே சமயத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று சொல்லிடுறேன். என்னுடைய ஹெல்த் அப்டேட். என்னுடைய ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது கண் பிரச்சனை ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பல் பிரச்சனை அது ஒன்று, ரெண்டுமே பீக் லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் மூக்கில் ஒரு பிரச்சனை, அதுவும் பீக் லெவலில் இருக்குது. கண் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒன்று போயிட்டே இருக்குது. அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ரோட்லேயும் ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய ரைட் சைடு ஆஃப் பேக் போன் பின்னாடி, ஓகேவா, அந்த இடத்துல வந்து ஒரு வலி ஒன்று வலிக்குது. அண்டு அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது, பவுல் ப்ராப்ளம் நிறையா ப்ராப்ளம் இருக்குது அதில். ஸோ இவ்வளோ தான் கைஸ். அண்டு இந்த ஹெல்த் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே ஆகிட்டு இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்ட்டு எனக்கு தெரியவில்லை. பட் ஆனால் ஷார்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் நிறைய ஃபிலிம் மேக்கிங் சம்மந்தமான நிறைய ஒர்க்கெலாம் நான் கான்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் ஸ்பீடப்பாக பண்ணிகிட்டு இருக்கணும். அண்ட் ட்ராமா தாட்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் போகிறதுக்கான ஒரு சில நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சைக்காலஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் நானும் கொஞ்சம் நிறைய பண்ணணும். ஸோ இதான் கைஸ். அண்ட் அதே சமயத்தில் அது பேர் என்ன, இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நிறைய விஷயம் பண்ணலான் இருக்கேன். ஸோ பண்ணுவோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் கைஸ். அண்ட் பை டேக் கேர், லவ் யூ ஆல். அண்ட் இந்த எபிசோடுடைய என்னுடைய ரேட்டிங் வந்து 9 அண்ட் அப்சல்யூட்டாக ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ இதான் 9/10. அண்ட் பை டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டைம் வந்து 3:46. ஓகே, ஸோ பாய். அண்ட் இன்னொரு விஷயம் ஒன்று ஆட் பண்ணிடுறேன் நான். இவங்களுடைய இந்த யூஎஸில் இந்த நகைச்சுவையில் நான் ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குல்ல, அதெல்லாம் முக்கியமான காரணம் அந்த ஊரில் இருக்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்டு ஆங்கில மொழி வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு லாங்குவேஜில் ஷேர் பண்ண நிறைய வார்த்தைகள் அதுக்குள்ளே அடக்கமாக இருக்கிறதுனால அது நகைச்சுவை உணர்வு வந்து அதில் ரொம்ப நிறைய எவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, தமிழில் வந்து அந்த மாதிரி எவால்வ் ஆகலை. ஸோ தமிழ் அது ஒரு ப்ராப்ளம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்டு இதுதான். அண்டு ஓகே, அவ்வளோதான். அண்டு ஸோ இது ஒன்று. அண்டு இன்னொரு விஷயமும் நான் சொல்லணுன்னு நான் நினச்சேன். அது வந்து என்னென்னா, இந்த எபிசோடுடைய எல்லாமே ப்ரொடக்ஷன் டிசைன் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு கேமரா மூமெண்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அண்டு ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஓகேவா, ஸோ இதான் கைஸ். ஓகே, பாய். இன்னொரு சில விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அது வந்து நான் அடுத்த ஸ்டூடியோ ஒப்பீனியனில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய். ஹாய் காய்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணும்போது ஒரு சில ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன்.
இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒப்பீனியன். அது வந்து என்னென்னா, இந்த ஸ்டூடியோ எபிசோடு 5ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் ஒன்று வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குவீன் வந்து சொல்லுவாங்க, உன்னால் என்னை, அதாவது குவீன் வந்து சால் கிட்ட சொல்லுவாங்க, உன்னால் என்னைய ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா நான் ஒரு கலர்டு பர்சன் அண்டு நான் வந்து ஒரு விக்டம் அண்டு உன்னால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அண்டு நீ எனக்கு அகெயின்ஸ்டாக பண்ணாலும் அது உனக்கு தான் பாதிப்பாகும், நான் ஒரு கலர்டு பர்சன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அண்டு அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மூமெண்ட் இருக்குல்ல, இந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரானது. அண்டு இது வந்து ஒரு சென்ட்ரிஸ்டான ஒரு ஒப்பீனியன். இந்த சென்ட்ரிஸ்டான ஒரு பாலிட்டிக்ஸில் வந்து ஒப்பீனியன் எடுக்கிறோம்னா அது வந்து ரைட் விங்குக்கு ஆதரவாக தான் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா சமமான கருத்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது ஒன்று ஓகேவா. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடில் வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்டு ஸோ இதுதான், அதாவது பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு விக்டிம் கார்டு யூஸ் பண்ணி அவங்க தன்னை வந்து ஒரு மற்றவங்க எல்லாமே மற்றவங்க வந்து காரணம் இல்லாமல் தாக்குதல் நடத்துகிறாங்க, இல்லை ஒரு மற்றவங்க நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சித்தரிக்கிறது, அதை அப்படி காமிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு மட்டமான ஒரு பொலிட்டிக்கல் தாட். அண்ட் இந்த தாட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஹிந்திலையும் வந்திருக்கு. நான் ட்விட்டரில் நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆபத்தானது. அண்டு இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமெரிக்கன் டெலிவிஷன் ஷோஸ்லேயும் இதே மாதிரி கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இஸ்ரேலும் பாலஸ்தீனும் சண்டை அந்த மாதிரி காமிப்பாங்க. பட் ரியாலிட்டியில் வந்து இஸ்ரேல் வந்து ஜினோசைட் பண்ணுது பாலஸ்தீன் மேலே. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை லேண்டை ஆக்கியூபை பண்ணுது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஜாதி கலவரம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆதிக்க சமுதாயம் தான் தலித் சமுதாயத்தை அட்டாக் பண்ணி ஒரு அடக்குமுறை பண்ணி அவங்கள சித்திரவதை பண்ணுறது, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்க விடாமல் பிளாக் பண்ணுறது, சோஷியல் பிளாக்கிங் பண்ணுறது. அண்டு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கம்யூனிட்டி இன்னொரு கம்யூனிட்டியை கம்ப்ளீட்டாக அடிக்கிறது, நசுக்கிறது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி கலவரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வடிவத்தில் தான் இந்த குயினுடைய டைலாக் கருத்து அந்த மாதிரி வடிவத்தில் தான் இருந்துச்சு. இது வந்து சுத்தமாக எனக்கு உடன்பாடு கிடையாது. அண்டு ஸோ இதான் நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ டைம் வந்து 3:01 அண்டு குட் ஆஃப்டர்நூன், April 19 சாட்டர்டே. ஓகே, ஸோ ஓகேவா. ஸோ இதான். அண்டு கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் நான் இந்த எபிசோடு. ரெக்கார்டிங் வந்து ஒப்பீனியன் ரெக்கார்டிங் வந்து அப்பயே நான் பண்ணிட்டேன். இந்த எடிட்டிங் மட்டும்தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். அண்டு ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் இதை நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த செத்து. ஓகே, கருத்து சுதந்திரம் வந்து ரொம்ப நல்ல விஷயம், அது ரொம்ப முக்கியம். பட் இது வந்து ஒரு டிஸ்இன்ஃபார்மேஷன் நிறையா போகுது, ஓகேவா. ஏன்னா ட்ரம்ப்போடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயத்த தான் குறி வச்சு அவங்க ஒரு பாலிட்டிக்ஸே பண்ணுறாங்க. அண்டு பிஜேபியும் இதே மாதிரி விஷயத்த குறி வச்சு தான் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி வந்து விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதையே தூக்கிட்டு வராங்க. ஸோ இது கொஞ்சம் நிறுத்தினா நல்லாயிருக்கும். அந்த டைலாக் வரும்போது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப அருமையான ஷோ, ஆனால் அந்த ஒரு விஷயம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான். ஓகே, இவ்வளோ ஸ்மார்ட்டான ஷோவில் இவ்வளோ புரிதல் இல்லாமல் ஒரு பழமை வாய்ந்த ஒரு டைலாக்கு அண்ட் யாரை திருப்திப்படுத்த இது எடுத்தாங்கன்னு தெரில. ஸோ இதுதான். ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.